ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குக்கா, அதில் வந்து என்ன டிசைன் பண்ணுறது தெரில அப்படின்னா இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 250 300 ஒரு டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டைமே ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுமே தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் எல்லாமே தைச்சி வச்சுட்டேன். பேக் சைடுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ அந்தளவுக்கு நெக்கை எடுத்துகிட்டு பா ஷேப்பில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து அகலமாக போடுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. நார்மல் வந்து ரவுண்ட் நெக்கு தான். அதில் வந்து கொஞ்சம் வந்து வளைவாக வந்து அவங்க போடுறதுனால நான் கொஞ்சம் வெளிப்பக்கமாக கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னா முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரெண்டாக மடித்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து நெக்கை வந்து கட் பண்ணல அதே ஷேப்பில் வந்து நான் வந்து அப்படியே வந்து தச்சு வந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை தைக்கும் போதுமே எல்லா பக்கமும் வந்து துணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வந்து தைங்க. ஏன்னா எந்த இடத்துலையாவது மடங்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கீழேயுமே நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கீழேயுமே வந்து தையல் போடும்போது அடியில் எதுவும் கிளாத் வந்து மடங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்து விட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஏன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தையல் போட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் தச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன். அதை வந்து ஷோல்டரோட கனெக்ட் பண்ணுறேன். நீங்களுமே வந்து ஷோல்டரையும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி வந்து தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து டிசைனே வச்சது கிடையாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க அந்த டிசைனை தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படி வந்து சின்ன சின்ன டிசைனாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நம்ம பெரிய டிசைன் ஒன்று வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் உள்பக்கம் வந்து நெக்கில் வந்து கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு வந்து தையல் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து உள்பக்கமாக எந்த கிளாத்தும் மடங்கி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நெக்கு நான் தைக்கும்போது எல்லா பற்றியும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடுறேன். இதை வந்து நெக்கிலேருந்து சுற்றி வந்து தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எங்கேயும் நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது எங்கேயும் நகராது. அதனால தான் சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டிசைனுக்கு எப்படி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரில. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து தைக்கிற நேரத்தை விட நம்ம டிசைன் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். தைக்கிற நேரம் வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதை விட எக்ஸ்ட்ரா வந்து இந்த டிசைன் வைக்கும்போது நமக்கு எவ்வளோ வருதோ அந்த டைமை வச்சு தான் வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 250 300 நம்ம எவ்வளோ நாளும் வாங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன டிசைனாக நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பயம்லாம் போகும். நம்மளும் ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியமும் வரும். இந்த மாதிரி ப்ளவுஸில் தான் நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சிம்பிளாக போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டிசைன் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து நான் மடித்து அடிக்கிறதுக்காக அடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா தான் நம்ம டிசைனே வைக்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த லேஸ் வச்சு தான் நான் முதல்ல வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். அது வந்து நம்ம நெக்குக்கு வந்து நேராக நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கிறோம். இதில் வந்து லேஸ் வைக்கும் போதுமே ரொம்ப அகலமாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அகலமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல மடங்கின மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து வளைவு கொடுக்குற மாதிரி லேஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அகலமாக போக போக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து திரும்பவும் செய்யாது லேஸு. அதனால் நான் ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து அந்த லேஸை வந்து தச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு தையல் போட்டு அதாவது 2 தையல் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அது மடங்காமல் இருக்கும் அந்த லேஸு. அதனால் நான் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வந்து வளையிற தன்மை கொண்டது தான். அதனால் நான் வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு வந்து வளைய மடக்கு அப்படின்னா ஒரு மடிப்பு கொடுத்து வந்து வளைவான இடத்துலலாம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும். நான் வந்து இப்போ ஒரு லேஸ் வச்சு தைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ரஃப்பாக வந்து ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸில் வந்து எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. முக்கோண பீஸ் அவ்வளோதான் கிடச்சிது. துணி ரொம்ப கம்மி. அதனால் நான் வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தைச்சதை வச்சு நான் பார்க்கேன்.
இது வந்து கரெக்டாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து சுற்றி வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணேன். இதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு வந்து கிளாத்துமே வேறு இல்லை. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா வேறு ஒரு டிசைனை வந்து மாற்றிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற அது கிளாத் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து ரவுண்ட் நெக்குக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லேஸ் வைக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் உடனே வந்து ஸ்பாட்டில் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாதி வரைக்கும் வைப்போம். இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வச்சு அதுக்கு மேலே லேஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு கேப்பும், அதாவது நான் ஒவ்வொரு பீஸ் வைக்கும்போது எவ்வளோ கேப் இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு பீஸுக்கும் 2வது பீஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பில் தான் நான் வந்து அடுத்தடுத்த பீஸை வைக்கிறேன். நீ எப்போவுமே வந்து அந்த தையல் போடும்போது கரெக்டாக வந்து ஒவ்வொன்றும் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து தையல் போடுங்க. நான் வந்து இந்த பக்கம் ஒரு அரை இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடும் ஒரு அரை இது வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம லேஸை வச்சு வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்து ஒவ்வொரு டிசைனை வந்து உருவாக்கும். நமக்கு வந்து எவ்வளோ துணி இருக்குது, நமக்கு டிசைன் பண்ணதுக்கு எவ்வளோ கிளாத் இருக்குது, அதை வச்சு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறேன்னு நான் ரெடி பண்ணிட்டேங்க்கா, ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நமக்கு ஏற்றாப்புறம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் இதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வைக்கணும். நடு சென்டரை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வளைவு மாதிரி போடணும். அதுக்காக தான் நான் வந்து அதை பார்த்தேன். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 மீட்டர் வந்து லேஸ் தேவைப்படுது. 2 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நடு சென்டரில் வந்து ஒரு கிராஸாக போகிற மாதிரி நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன். எந்த இடத்துல வந்து வளைவு வேணும்னு பார்த்து நீங்கள் வந்து லேஸை வந்து திருப்பிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது நீங்கள் வந்து லேஸ் வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக, அதாவது அகலம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து லேஸ் வாங்கிக்கோங்க. அது மடங்குதா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வளைவாக தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த லேஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வளைவாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த 2 கேப், அதாவது அந்த ஜாயிண்ட் முடிஞ்சு மேலேயும் கீழேயும் கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்கும். இந்த கஸ்டமர் வந்து ஸ்டோன் ஒர்க் எதுவும் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அது எதுவுமே வைக்கல. நீங்கள் வந்து இந்த டிசைன் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு எம்டி பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று ஒட்டினீங்க இல்லை வந்து தச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த ப்ளவுஸை வந்து கொஞ்சம் தூக்கி காமிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம முயற்சி தான். 2 பக்கமுமே லேஸ் வச்சு தைக்கும்போது 2 தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் எப்போவுமே அதை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து சுருண்டுட்டு வரும். அதனால் நீங்கள் 2 தையல் போட்டு முடிங்க ஒவ்வொரு லேஸ் தைக்கும்போதும். இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அந்த ஸ்பார்க்கில் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னோன்னா நான் வேறு ஏதாவது டிசைன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து மாறிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும்போதே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா அதை வேறு ஒரு டிசைனாக வந்து நம்ம மாற்றிடணும். இது வந்து நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா அதுவே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். எனக்கு ஃப்ரண்ட்லேயுமே நான் வந்து லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. நான் கஸ்டமர்ட்டையும் அனுப்பியிருந்தேன். அதில் ஒரு ஸ்டோன் வைக்கலாமான்னு கேட்கறக்காக கஸ்டமர்கிட்ட ஃபோட்டோ அனுப்பினேன். அந்த அக்கா இல்லைக்கா இப்படியே இருக்கட்டும், இதுவே நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வைக்கல. உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஸ்டோன்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த 2 ஜாயின் பண்ணுற இடம் மேலேயும் கீழேயும் வந்து இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் வச்சு இல்லை ஒரு பட்டன் மாதிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஒவ்வொரு சம்சாலையும் வந்து ஒரு பாசி வச்சு தச்சு எடுத்திருக்கேன். அது வந்து நீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.